ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகுகள் விரித்து பறப்போம். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் 2 ஆடுகள், ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஆடுகள், 2ம் வெவ்வேறு பாதையில் வராங்க. தங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்போது இடையில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது. 2 ஆடும் எதிரெதிர் திசையிலிருந்து வர்றாங்க. அப்போ 2ம் தன்னுடைய இலக்கை நோக்கி போகணுன்னா அந்த ஆற்றை கடந்தால் மட்டுமே அவங்களோட இலக்கை நோக்கி போக முடியும். இப்போ 2 ஆடுகளும் பயணிச்சுட்டு வர்றாங்க. ஆற்றின் முனைக்கு வர்றாங்க. அப்போ 2ம் எதிரெதிர் திசையில் நிற்கிறாங்க. இப்போ இங்கே ஆற்றுல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ரொம்ப குறைவான அகலமுள்ள மரப்பலகையானது போடப்பட்டிருக்குது. இதில் ஒரே ஒரு ஆடு தான் நடக்க முடியும். அப்போ ஒரு ஆடு நடந்துச்சுன்னா 2மே தங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணலாம். ஆனால் 2 ஆடுமே என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஆற்றின் முனையில் நின்னதுக்கப்புறம் சிறிதும் யோசிக்காமல் 2மே ஒரே நேரத்தில் அந்த பலகை மேலே ஏறி நடந்து வராங்க. இப்போ பலகைக்கு நடுவில் 2 ஆடும் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு ஆடு மட்டுமே பலகை மீது நடக்க முடியும். 2 எதிரெதிர் திசையில் பலகைக்கு நடுவில் நிற்கிறாங்க. இப்போது 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் முதல்ல போவேன், நான் தான் புத்திசாலி திறமைசாலி, நான் தான் இந்த ஆற்றை கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆடும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 ஆடுகளுக்கும் நடுவில் சண்டை ரொம்ப அதிகமாகி 2ம் என்ன பண்ணுதுன்னா ஆற்றின் சண்டை போட்டுக்கும் போது ஆற்றுக்கு நடுவில் குதித்து 2மே அந்த ஆறு போகிற வழியில் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போது இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஆடு 2ம் தங்களோட இலக்கை நோக்கி போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? கொஞ்சம் யோசிங்களேன். யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே 2 வழிகள் யோசிக்கிறேன், சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முதல் வழி, 2ம் அந்த ஆறினுடைய முனைப்பகுதிக்கு வந்தாங்க இல்லையா, நிதானமே இல்லாமல் 2 பேரும் ஒரே சமயத்தில் பலகை மேலே ஏறினாங்க. இதற்கு பதிலாக 2 ஆடும் கொஞ்சம் யோசித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணி நீ முதல்ல வா, நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலந்து ஆலோசிச்சுருந்தாங்கன்னா ஒரு ஆடு முன்னாடி இந்த பக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஆடு எதிர் திசையை நோக்கி போயிருந்துருக்கலாம். இது முதல் வழி. அப்போ 2 ஆடுகளுமே தங்களுடைய இலக்கை நோக்கி போயிருந்துருக்கலாம். 2வது வழி, 2ம் பலகையின் நடுவில் அமர்ந்து கொண்டாங்க இல்லையா, அப்போ கூட என்ன பண்ணலாம், கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். சண்டையிறக்கு பதிலாக கொஞ்சம் யோசித்து வேறு வழி ஏதாவது இருக்கான்னு நிதானத்தை கொஞ்சம் கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா 2ம் தங்களுடைய பாதையை நோக்கி போயிருந்துருக்கலாம். ஆற்றின் பாதையை நோக்கி போகாமல் தங்களுடைய இலக்கை நோக்கி போயிருந்துருக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? 2 ஆடும் எதிரெதிர் திசையில் இருக்காங்க. இப்போது ஒரு ஆடு ஆனது வலதுபுறமாக இருக்கிறதோ இல்லை இடதுபுறமோ, 2 ஆட்டில் ஏதோ ஒரு ஆடு தன்னை பணிஞ்சு காலை மடக்கி கீழே அமர்ந்து படுத்திருந்தா மறு ஆடு நின்றுட்டுருக்கிற ஆடு ஒரு காலை முன்ன நகர்த்தி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காலை முன்ன நகர்த்தி இடதுபுறமும் வலதுபுறமும் தங்களுடைய கால்களை நகர்த்தி வந்திருந்தா படுத்திருக்கிற ஆடு அப்படியே இருக்கும். நின்றுட்டுருக்கிற ஆடு தன்னுடைய பாதையை நோக்கி வந்திருக்கலாம். அப்போது படுத்திருக்கிற ஆடு தன்னுடைய இலக்கை நோக்கி அதுக்கப்புறம் போயிருந்துருக்கலாம். இது 2வது வழி. ஆனால் இந்த 2 ஆடுகளுமே தனக்கு நிதானமும் பொறுமையும் கடைப்பிடிக்காதனால தங்களுடைய இலக்கை நோக்கி போகாமல் வேறு இலக்கை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம தொழில் செய்கிற இடமாகட்டும், நம்ம குடும்பத்திலே ஆகட்டும், எதிர்பாராத சூழ்நிலைகளில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிறப்போ நம்ம கொஞ்சம் நிதானமும், இந்த ஆடு எப்படி ஒரு ஆடு பணிஞ்சு போச்சோ அதே மாதிரி நாமளும் பணிஞ்சு போனோம்னா தொழிலும் முன்னேறும், குடும்பமும் பிரியாது, தொழிலும் நம்ம கையை விட்டு போகாது. நிதானமும் பொறுமையும் கலந்து ஆலோசிக்கிறங்கிற குணமும் பணிவும், இந்த 4 குணமும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பமும் மென்மேலும் உயரும், நம்மளுடைய தொழிலும் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். ஆனால் இதை செய்யாதனால நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் உங்களுடைய தொழிலை விட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறீங்க. உங்கள் குடும்பங்களில் பல உறவுகளை நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தவிர்க்கணுன்னா நம்ம இந்த 4 குணத்தையும் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.